கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் தொடர்பாக விவாதிக்க கோரி சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் குண்டுகட்டாக வெளியேற்றப்பட்டனர். தமிழ்நாடு சட்டப்பேரவை இரண்டாவது நாளாக கூடியபோது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் மற்றும் பாமகவினர் கருப்பு சட்டை அணிந்து கலந்து கொண்டனர். பின்னர் கேள்வி நேரம் தொடங்கியதும் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தை ஒத்திவைத்துவிட்டு கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரம் குறித்து பேச அனுமதிக்க வேண்டுமென சபாநாயகரிடம் அதிமுக எம்எல்ஏக்கள் முறையிட்டனர். அதனை சபாநாயகர் நிராகரித்ததை அடுத்து சபாநாயகர் இருக்கையை பதாகைகளுடன் சூழ்ந்து கொண்டு அதிமுகவினர் கடும் அமளியில் ஈடுபட்டனர். எதிர்க்கட்சித் தலைவர் மட்டும் பேசும்படி சபாநாயகர் அறிவுறுத்தியும் அதிமுக எம்எல்ஏக்கள் கண்டுகொள்ளாததால் அவர்களை வெளியேற்றும்படி அவை காவலர்களுக்கு சபாநாயகர் உத்தரவிட்டார். மேலும் அதிமுக உறுப்பினர்கள் ஒருநாள் அவை நிகழ்வுகளில் பங்கேற்கவும் சபாநாயகர் தடை விதித்தார். அதிமுக எம்எல்ஏக்கள் மீதான வெளியேற்ற நடவடிக்கை முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், வைத்தியலிங்கம், ஐயப்பன் உட்பட 4 பேருக்கு பொருந்தாது என அப்பாவு தெளிவுபடுத்தினார். இந்நிலையில் அவையில் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எதிர்க்கட்சியினரின் கருத்துக்களை பதிவு செய்ய வாய்ப்பு தர வேண்டுமென்பதால் அவர்களை அவையில் பங்கேற்க அனுமதி அளிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். தற்போது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள காரணத்தால் இப்போது பேசுகிற உறுப்பினர்கள் அந்த நிகழ்வு குறித்து பேசுவார்களோ என பயந்துதான் இவர்கள் இன்றைக்கு திட்டமிட்டு ஒரு நாடகத்தை அரங்கேற்றிவிட்டு வீதிகளுக்கு சென்று விதிகளுக்கு புறம்பாக நடந்து கொண்டு மரபுகளுக்கு மாறாக குழப்பம் விளைவிக்க முயன்று வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். இந்த அவைக்கு வினாக்கள் விடைகள் நேரம் முடிந்த பின்னரே அனுமதிக்க பெறலாம் எனும் வேண்டுகோளையும் பிரதான எதிர்க்கட்சி தன்னுடைய கருத்தினை பதிவு செய்ய வாய்ப்பு தர வேண்டும் என்றும் இதனை தாங்கள் பரிசீலித்து ஆவண செய்ய வேண்டுமாறு கேட்டு அமைகிறேன். முதலமைச்சரின் கோரிக்கையை தொடர்ந்து அவைக்கு வர சபாநாயகர் அனுமதி அளித்தார். எனினும் சபாநாயகரின் கோரிக்கையை நிராகரித்த அதிமுக அவை நிகழ்வில் பங்கேற்காமல் புறக்கணிப்பதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.